ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. அது குடுத்ததுலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபீட்பேக்கு, அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய மனவேதனை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து எஸ்பிஓ சங்கர் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில நண்பர்கள் யூடியூப்லேயுமே வீடியோ போட்டிருந்தாங்க. குரூப்பில் நிறைய போயிட்டு இருந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ஸோ, இதுலேருந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு. இப்போ ஆல்ரெடி ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு என்ன அப்டேட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, 2 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்டின்னா 36% உங்களுக்கு டிடக்ஷன் போக உங்களுக்கு அமௌண்ட் வரும். அது 3 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்டின்னா, நீங்க பை மோட்ல ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். நீங்க கட்டின அமௌண்ட் இருக்கு இல்லையா? ரூ. 6,500 இல்ல ரூ. 2,000 பிளான். அந்த 2,000 பிளான் இல்ல 6,000 பிளான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் நீங்க வந்து ஃபுல்லா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வாங்குறது சில நண்பர்கள் வந்து ஏத்துட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு ஐடி மட்டும் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஓகேவா இருந்துச்சு சில நண்பர்களுக்கு. சில நண்பர்களுக்கு இல்ல எனக்கு அமௌண்ட் வந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய நான் அமௌண்ட்ட வச்சு நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி போட்டு குடுத்துருக்கேன். அப்ப அவ்வளோ ப்ராடக்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப அவங்களுடைய மனவேதனை, அதேபோல என்னுடைய ட்ரீட்மென்ட்க்கு யூஸ் ஆகும். டேப்லெட் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கமிட்மெண்ட்லாம் இருக்கு. எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த மாரி நான் கடன் வாங்கியிருக்கேன். வட்டி கட்டணும், லோன் கட்டணும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஓ ரீஃபண்ட் அமௌண்ட்ட வச்சு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு அமௌண்ட் வரும். அது கமிட்மெண்ட் வைப்போம்ன்னு சொல்றப்ப எல்லாருமே வைக்கிறது தான். நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வச்சு நெறைய கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம் தான். அது தப்பு கிடையாது. இப்ப அந்த வந்து அப்டேட்ல நெறைய பேர் மனசுல வந்து ஒரு ஒரு ஏக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எஸ்பிஓ சங்கர் சாருமே அவங்களுடைய மெயில் ஐடிக்கு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட்டா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் போகறப்ப, அவங்களுமே இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நாங்க அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து யாருமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அப்டேட்னே இது ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு. இப்போ இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா 36% ரிடக்ஷன் போக அமௌண்ட் வரும்னு. அதுல கண்டிப்பா சேஞ்சஸ வந்து கொண்டு வருவாங்க. அதுலேருந்து ஒரு 18% போயிட்டு மீதி ப ப அ ரூ. 6,000 கட்டியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 5,330 உங்களுக்கு பேமெண்ட் வர மாரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 2 டேஸ்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி மண்டே நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல செய்தி கண்டிப்பா வரும். சரிங்களா? அதனால எஸ்பிஐ யூசர்ஸ் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 18% ரிடக்ஷன் போக அமௌண்ட் வர மாரி ஏதாச்சும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வர போறாங்க. அதுக்கான அப்ரூவலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்டின்னா, அதாவது ஃபினான்ஷியல் ரீதியா அவங்கள்ட்ட வந்து கேட்டுருக்காங்க. அது கிடைச்சது அப்டின்னா, கண்டிப்பா வந்து இது நடந்துரும். சரிங்களா? இது ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க? அப்டின்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கஷ்டத்த வந்து சொன்னாங்க இல்லையா? அதுல வந்து எஸ்பிஐ முன்னாடி ரீஃபண்ட் குடுக்குறதுக்கு காரணம். ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்கலாம். எதுக்கு குடுக்குறோம்? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, நம்ப கம்பெனில ஜாயின் பண்ணி எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது. இதில போனோம் நம்ம லாஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு யாருமே கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நம்ம ரீஃபண்ட் குடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடுத்தாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த விஷயத்த நம்ம பண்ணக்குள்ள இப்ப ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் குடுத்தாங்க இல்லையா? 36,000 டிடக்ஷன் போக, இல்ல ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க இல்லையா? இதில நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. மனதளவில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேதனைக்கு உள்ளாறாங்க. அப்போ இதுக்காகவா நம்ம வந்து ரீஃபண்ட் குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அப்போ நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்ப எதுக்காக திரும்பியும் அதே இதுக்கு தானே போதா பாரு. நம்ம ரீஃபண்டே குடுத்துருக்க தேவையில்லையே! நம்ம எதுக்கு ரீஃபண்ட் குடுக்கணும்? அப்ப இதுலயுமே நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து வாங்கக்குள்ள அவங்க கஷ்டத்தோட தான் வாங்குறாங்க. ஒரு முழு மனசோட வாங்குறது கிடையாது. எல்லாமே நஷ்டத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறப்ப, ஓகே நம்ப இத மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ப இத கண்டிப்பா மேனேஜ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ கம்பெனி நம்ப மேனேஜ் பண்ணிக்கலாம். மக்கள் இதனால யாருமே பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்ட்டு பார்த்துக்கலாம். இது ஒரே வேர்டு தாங்க. நம்ப பார்த்துக்கலாம். அந்த ஒரு வேர்ட வச்சுக்கிட்டு அடுத்த நகர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிருக்கு. ஸோ ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி கண்டிப்பா திங்கட்கிழமைக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? அது வந்ததுக்கு அப்புறமே கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். நோட்டீஸ் போர்ட ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி சம்மந்தமா நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்த வீடியோல இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமா நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் புரியாம இருக்கு. அத நம்ப எளிமையான முறையில இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் மெம்பர்ஸ் தான் முக்கியமா வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணது. மறக்காம இது உங்களுடைய எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் அந்த பாதி ஆடியோ கேட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. என்ன நடக்க போகுதுன்னு இது அதோட தான்டா அமௌண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட்டா ஒரு ஆடியோ போட்டுருக்காங்க. அந்த ஆடியோ நெறைய பேர் கேட்டு இருக்க மாட்டீங்க. அதான் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி திங்கட்கிழமைக்குள்ள கண்டிப்பா வரும். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள மேலான கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.